என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து நெறியாளர் பாலவேல் இணைந்திருக்கிறார். பாலவேல், என்கவுண்டர் செய்யப்பட்ட அவருடைய அந்த இடத்துல ஆய்வும் செய்திருக்கிறார்கள் உயரதிகாரிகள். இது பற்றின மேல் விவரங்கள். லாவண்யா, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷன் தம்பி பொன்னை பாலு உட்பட 11 பேர் சரணடைந்த நிலையில் அவர்கள் காவலில் எடுத்து விசாரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக அழைத்து சென்று விசாரணை நடத்தக்கூடிய பணிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில குற்றவாளிகளில் ஒருவரான திருவேங்கடத்தை புழல் பகுதியில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் என்கிற பகுதிக்கு அழைத்து சென்று இன்று அதிகாலை விசாரணை நடத்தும் போது ஏற்கனவே அந்த பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகள், கத்தி, துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் மூலமாக காவலர்களை தாக்க முற்பட்டதால் பதிலுக்கு தற்காப்புக்காக காவலர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கிறார்கள். அந்த துப்பாக்கிச் சூட்டில் வயிறு மற்றும் மார்பு பகுதிகளில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் திருவேங்கடம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில தான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான பல்வேறு பிரத்யேக தகவல்களையும் கள தகவல்களையும் வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர்கள் சுபாஷ், கோகுல் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் தகவல்களை வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக தற்போது வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதி, இந்த என்கவுண்டர் இன்று அதிகாலை நடந்த வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் இருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், தற்போது அந்த பகுதியில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆய்வுல நாட்டு வெடிகுண்டுகள், துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன எக்ஸாக்டா நடந்திருக்கு இன்னைக்கு அதிகாலை அந்த பகுதியில் சுபாஷ்? பாலா, இது ஒரு சீரியஸான ஒரு என்கவுண்டராகவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இது பழிவாங்கும் கொலை வழக்கா, அரசியல் சார்ந்த ஒரு கொலையா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அதற்கு ஏற்கனவே சரண்டரான ஒரு 11 பேரிடம் காவல்துறை விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி 5 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவங்கள விசாரிச்சுட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நேரடியாக அந்த விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர் திருவேங்கடம். அவர் காவல்துறையினுடைய விசாரணைக்காக அழைத்து செல்லும் பொழுது தப்பி செல்கிறார். இதன் அடுத்து காவலர்கள் ஒரு சிறப்பு படையானது அமைக்கப்பட்டு அவர்கள் அவரை தேடுதல் வேட்டலில் முகமது புகாரி சட்டம் ஒழுங்கு தனிப்படை ஆய்வாளர் தலைமையில் அந்த அவரை தேடக்கூடிய தப்பி சென்றவர் திருவேங்கடம் தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அப்படிதான் இந்த பகுதியில் புழல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இந்த வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் அவர் பதுங்கி இருப்பதாக, ஒரு தகர கொட்டாயில பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வருகிறது. அதை அடுத்து காவல்துறை இந்த இடத்தை சுற்றி வளைக்கிறார்கள். சுற்றி வளைக்கும் பொழுது அவர்களை நோக்கி, காவல்துறையை நோக்கி திருவேங்கடம் அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்துகிறார். அவர் கையில் இருக்கக்கூடிய நாட்டு துப்பாக்கியை வைத்து இதில் காவல்துறை எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார்கள் தற்காப்புக்காக. அப்படித்தான் ஒரு குண்டு வயிற்றிலும் ஒரு குண்டு தோள்பட்டையிலும் பதிகிறது. அந்த பட்டவுடன் அவர் நிலை குலைந்து அந்த இடத்திலேயே விழுகிறார் திருவேங்கடம். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை எடுத்து செல்கிறார்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் மருத்துவமனைக்கு அழைத்து, மெரிடியன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு மருத்துவர்கள் பரிசோதிக்கும் பொழுது அவர் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவரது உடலானது அங்கே வைக்கப்பட்டு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் அந்த மெரிடியன் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக ஸ்டான்லி அரசு பொறுப்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும். நீதிமன்ற உத்தரவின்படி காவலர்களின் விசாரணையில் தப்பிச் செல்லும் பொழுது ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்து அது என்கவுண்டராக, அவர் உயிரிழப்பு என்கவுண்டராக மாறியிருக்கிறது. இந்த பகுதியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். கூடுதல் ஆணையர் எல்லாம் வர இருக்கிறார்கள். அவர்கள் இந்த துப்பாக்கிச் சூடு எப்படி நடந்தது என்பதை ஆய்வாளர்கள் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள், இந்த பகுதியை சேர்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிய இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு நபராக, 11 பேரில் ஒரு முக்கியமான நபராக திருவேங்கடம் A3 இருந்திருக்கிறார். அவரை என்கவுண்டர் செய்திருக்க சூழ்நிலையில் ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு என்கவுண்டர் புதுக்கோட்டையில் நடந்திருக்கிறது. அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஒரு 5 நாள் இடைவேளைக்குள் 2 என்கவுண்டர் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. அதுவும் தலைநகரில் நடந்திருக்கிறது. அதுவும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உட்பட்ட சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட ஒரு A3 என்ற ஒரு திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக என்கவுண்டரில் இந்த என்கவுண்டரும் ஒரு முக்கியமான என்கவுண்டராக இருக்கிறது. சுபாஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு நேரலில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல்.
ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் இன்று அதிகாலை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இடத்துல என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். திருவேங்கடம் குறித்த பின்னணி என்ன? ஒரு ஆட்டோ ஓட்டுநர், நிறைய குற்ற வழக்குகள் அல்லது கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடம் சம்பந்தப்பட்டது எப்படி? அது தொடர்பான பின்னணிகள் என்னென்ன கோகுல்? திருவேங்கடம் இந்த கொலை வழக்குல ஒரு முக்கியமான குற்றவாளி இருந்திருக்கார். சம்பவ இடத்துல நேரடியாக ஆம்ஸ்டாங்கை இவர்தான் இரண்டாவதாக வெட்டியிருக்கார். ஆம்ஸ்டாங் மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரர் வீரமணியையும் சம்பவ இடத்தில் அந்த கொலையை தடுக்க முயன்ற போது வீரமணியை வெட்டியதும் இதே திருவேங்கடம் தான். திருவேங்கடம் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருக்கிறது. ஏற்கனவே தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட செயலராக இருந்த தென்னரசு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளியாக இந்த திருவேங்கடம் இருந்திருக்கிறார். ஆம்ஸ்டாங்கை தொடர்ந்து கண்காணித்து நோட்டமிட்டு இந்த கொலை செய்வதற்கு இடத்தை தேர்வு செய்து கொடுத்ததும் இந்த திருவேங்கடம் தான். திருவேங்கடத்தினுடைய முக்கியமான தகவலின் அடிப்படையில் தான் அந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கார்கள். அதே போல காவல்துறை என்கவுண்டர் செய்ய தேர்வு செய்யப்பட்ட இடமும் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய இந்த கும்பல் வைத்திருந்த அடுத்த இடம், அதாவது பல இடங்கள் ஆம்ஸ்டாங் எங்கெல்லாம் சென்று வருவாரோ அந்த இடம் குறித்து தொடர்ந்து நோட்டமிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் அடிக்கடி சென்று வரக்கூடிய இந்த காலி மைதானத்தையும் இந்த கொலை கும்பல் கொலை செய்வதற்கு தேர்வு செய்து வைத்திருந்திருக்கார்கள். ஆம்ஸ்டாங் வீடு மட்டுமல்லாமல் ஆம்ஸ்டாங் எங்கெல்லாம் சென்று வருவாரோ அந்த இடத்திலாம் இந்த கும்பல் இடத்தை தேர்வு செய்து வைத்திருந்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் இந்த காலி மைதானத்திற்கும் ஆம்ஸ்டாங் அடிக்கடி சென்று வந்திருக்கார். காலி மைதானத்திலேயும் இந்த கொலை கும்பல் இங்கேயும் கொலை செய்யலாம் என்ற மற்றொரு இடத்தையும் தேர்வு செய்து வைத்திருந்திருக்கார்கள். இதே இடத்தில் அந்த காலி கொட்டாயில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களையும் இவர்கள் பதுக்கி வைத்திருந்திருக்கார்கள். ஒருவேளை ஆம்ஸ்டாங்கை வீட்டின் அருகே கொலை செய்ய அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருந்தால் மற்றொரு இடமாக இந்த காலி மைதானமும் இருந்திருக்கிறது. அதே காலி மைதானத்தில் ரவுடி திருவேங்கடத்தை தற்பொழுது காவல்துறை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். கோகுல், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் காவல்ல கஸ்டடியில் எடுத்து காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. மற்ற குற்றவாளிகளையும் கூட இதே மாதிரி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று பல்வேறு காவல் குழுக்கள், தனி குழுக்கள், தனிப்படை போலீசார் விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையினுடைய போக்கு தற்போது எந்த அளவில் இருக்கு? 11 பேரையும் தனித்தனியாக காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க. ஏறக்குறைய 10க்கு மேற்பட்ட தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் திருவேங்கடத்திடம் விசாரணை நடத்தியது MKP நகர் உதவி ஆணையரும் கொடுங்கையூர் காவல் ஆய்வாளருமான சரவணன் தான். திருவேங்கடத்திடம் விசாரணை நடத்திய தனிப்படை போலீசார் திருவேங்கடம் அளித்த தகவலின் அடிப்படையில இந்த இடத்தில், அதாவது துப்பாக்கி மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் இருப்பதாக அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் அதிகாலை 3 மணிக்கு துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக தனிப்படை போலீசார் அங்கு சென்றிருக்கிறார்கள். அப்போதுதான் அங்கிருந்து துப்பாக்கியை எடுத்துவிட்டு அவர் தப்பி ஓடிருக்கிறார். துப்பாக்கியை வைத்து மிரட்டியிருக்கார். காவல் ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையிலான தனிப்படை போலீசார் தப்பி ஓடிய திருவேங்கடத்தை தேடும் போதுதான் துப்பாக்கி வைத்து மிரட்டும் போது அவர்கள் சுட்டு கொலை செய்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருவேங்கடம் மட்டுமல்லாமல் மற்ற 10 பேரும் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இருசக்கர வாகனங்கள், இந்த கொலைக்கு பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள், வேறு ஏதாவது தொடர்புடைய நபர்கள் உள்ளிட்டவெல்லாம் குறித்து விசாரிப்பதற்கு தனித்தனியாக பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். சோளிங்கர் பகுதிக்கு கூட தனிப்படை போலீசார் இவர்களை அழைத்து சென்று அங்கு பட்டா கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும், அதே போல கொலையின் போது இவர்கள் பயன்படுத்திய உடையை அந்த பகுதியில் கழட்டி வைத்து தூக்கி எறிந்திருப்பதாக சொல்லப்பட்டது. அது கடைசியாக கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் அங்கிருந்து அந்த உடைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது போன்று தனித்தனியாக 10 பேரிடமும் காவல்துறை விசாரணை நடத்தி இந்த வாக்குமூலத்தையும் இந்த கொலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்ட தகவலையும் தொடர்ந்து திரட்டி வர்றாங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த என்கவுண்டர் சம்பவம் பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக என்கவுண்டரில் உயிரிழந்த திருவேங்கடத்தினுடைய உடல் தற்போது தனியார் மருத்துவமனையான மெரிடியன் மருத்துவமனையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக எடுத்துச் செல்லப்படுகிறது. ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். தற்போது திருவேங்கடத்தினுடைய உடல் அங்கு கொண்டு வரப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்படுகிறது. காவல்துறையினர் அதிக அளவில் அங்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என பதிவு செய்யலாம் வேல்முருகன்.
பாலவேல், தொடர்ச்சியாக தற்போது மெரிடியன் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து உடல் வந்து கொண்டு செல்லப்பட்டு இங்கே ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய பிணவரைகளில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை போலீசார் வந்து ஏற்பாடுகள் செய்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த ஸ்டான்லி மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் நுழைவாயில் பகுதி அதே போல என்ட்ரன்ஸ் பகுதியில் தற்போது தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கிறது சென்னையே மிகப்பெரிய அளவில் ஒரு உலுக்கிய படுகொலையாக பார்க்கக்கூடிய நிலையில இந்த குற்றவாளிகளை அன்று இரவு வந்து போலீசார் கிட்டத்தட்ட ஒரு 11 குற்றவாளிகளை கைது செய்த நிலையில இன்று விசாரணைக்காக தற்போது இன்று காலை மாதாவரம் பகுதிக்கு அழைத்து செல்லும் பொழுது திருவேங்கடம் என்ற அந்த குற்றவாளி வந்து தப்பிக்க முயற்சி செய்து அந்த சம்பவத்தின் போது என்கவுண்டர் வந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில இந்த பகுதியில் பிணவரை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் உடல் கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு 10 மணிக்கு மேலாக தற்போது மருத்துவர்கள் இங்கே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய பணிகளில் ஈடுபடுவார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய அந்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டு உடனடியாக உடல் ஒப்படைக்கப்படுமா அல்லது என்பது குறித்து காவல்துறை விரைவில் அதற்கான தகவல்கள் தெரிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தினுடைய அந்த பகுதி அப்படிங்கிறது மாதாவரம் அந்த வெஸ்டேரியன் வில்லேஜ் பகுதியில் ஏற்கனவே வந்து ஆம்ஸ்ட்ராங் அந்த பகுதிக்கு பலமுறை சென்று வந்ததன் காரணமாக அந்த பகுதியில் வந்து மார்டருக்கான அந்த கொலைக்கான அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே விசாரணை நடத்துவதற்காக இன்று வந்து மாதாவரம் பகுதிக்கு திருவேங்கடத்தை அழைத்து செல்லும்போது அங்கே வந்து தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வைத்திருந்த அந்த துப்பாக்கி நாட்டு வெடிகுண்டுகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து அவர் அதே இடத்துல போகும்பொழுது அங்கே அதை பயன்படுத்தி காவல்துறையினரை வந்து தாக்குவதற்கு முயற்சி செய்யும்போது இந்த துப்பாக்கி சூடு வந்து நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு அவரை வந்து தற்போது உயிர் இருந்ததாக தெரிவிக்கக்கூடிய நிலையில மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக அழைத்து செல்லப்பட்டு அங்கே வந்து மருத்துவ சிகிச்சை இல்லாதன் காரணமாக அதற்கு பிறகு உடனடியாக தற்போது அவர் உயிர் இழந்த தகவல் என்பது மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் அவருடைய உடல் தற்பொழுது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை தற்போது ஆம்புலன்ஸ்ல ஏற்றிவிடப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸ் இந்த பகுதிக்கு வந்த பிறகு உடல் வந்து பரிசோதனை அதாவது இந்த உடற்கூறு ஆய்வு வந்து நடத்தப்படும். அதற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பது குறித்து அந்த காவல்துறையினுடைய அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரில் 3வது குற்றவாளியான திருவேங்கடம் இன்று அதிகாலை சம்பந்தப்பட்ட பகுதியில் விசாரணையின் போது காவலர்களை தாக்க முற்பட்ட நிலையில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கள தகவல்களை வழங்கிய சிறப்பு செய்தியாளர்கள் சுபாஷ், கோகுல், வேல்முருகன் மூவருக்கும் நன்றி. தொடர்ந்து மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.